எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், விமர்சகர் என்ற பல்துறை சிறப்புகளை கொண்ட எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். ஈன்ற பொழுதில் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஈன்ற பொழுதில் வாரந்தோறும் ஜெர்மனி தமிழருவி வானொலி ஆரவாரம் இன்றி கவிதை களத்தில் படைக்கின்ற படைப்பாளிகளின் படைப்புகளை ஈன்ற பொழுதில் படைப்பாளர்களோடு ஜெர்மனி தமிழருவி வானொலியும் பெரிதும் உவக்கும். நன்றே. காலத்தோடு காலத்தை உணர்ந்து நன்மை தரும் நற்செயலில் ஒன்றி ஊன்றி நன்கு செயல்பட்டு வெற்றிதனை ஈன்ற பொழுதில் உண்மையாய் உழைத்தவர் ஓப்பரே பெரிதுமாய். ஒழுக்கத்தின் உயிராய் உயர்வாய் விழுப்பமாய் கொண்டிலங்கி ஒல்கா புகழாய் கல்வியிலும் பல்விதமாய் சிறப்புற்று பல்லோரும் போற்றும்படியாய் பெற்ற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் உற்றதோர் உயர்வான சொற்கேட்டு ஈன்ற பொழுதின் பெரிது ஒப்பர் பேரின்பமாய். கற்கின்ற கற்பிக்கின்ற கல்வியை படைக்கின்ற பெற்றோர் போன்றதொரு நல்லதோர் ஆசிரியர்க்கு தன்னிடம் கற்றிட்ட நல் மாணவன் உற்றதோர் உயர்நிலை உற்றபோது கற்பித்தலின் ஈன்ற பொழுதை எண்ணி எண்ணி பெரிதும் ஓப்பர் பொறாமை சிறிதுமின்றி பெரிதும் உவந்து வாழ்த்திடுவர். சேரோடு ஊடாடி சோரளிக்க விதைவிதைத்து களைபறித்து கண்ணுங் கருத்தாய் பயிர் வளர்த்து அறுவடையாய் நெல்மணியை ஈன்ற பொழுதில் விவசாயி பட்ட துயரெல்லாம் பரிதி கண்ட பனிபோல விலகி பெரிதும் ஓப்பர் மகிழ்ச்சியாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பங்களிப்பாய் பாங்காய் காந்தி 75வது நினைவு தின நிறைவு விழா சத்தாய் வித்தாய் ஈரோடில் ஈன்ற பொழுதில் ஆன்றவிந்தடங்கிய சான்றோர்கள் உள்பட அனைவருமே பெரிதும் உவந்தனர். எழுத்துக்கள் என்னை எழுதென்று வரிசையாய் வந்து நின்று விழுமிய கவிதையாய் சுகமாக ஈன்ற பொழுதில் அகமெல்லாம் மகிழ்ந்திடுமாம். அனுபவிப்பவரே இதை அறிவாராம். இன்னா செய்தார்க்கும் இனிமை பயத்தலாலும் உன்னார்க்கும் உளம் ஒன்றி அருளியதாலும் உள்ளம் உணர்ந்து திருந்தி நல்வழியில் நடப்பதை அறிந்து நற்செயலால் ஈன்ற பொழுதின் நன்மையை எண்ணி பெரிதும் ஓப்பர் பெரியோர். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையான படைப்புகளை கவிதைக்களம் மூலம் கொண்டு வரும் தமிழருவி வானொலியையும் அவர் வாழ்த்தியிருந்தார். பெற்றோரை பிள்ளைகள் உயர்வடையச் செய்வதும் ஈன்ற பொழுதில் மகிழச் செய்வதும், ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்கும் போது அவர்கள் உணவை தரும்போது இந்த உலகம் அவர்களை ஈன்ற பொழுதிலும் பார்க்க மதிப்பதும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பெருமையையும் தன் கவிதையிலே ஈன்ற பொழுதில் என்ற தலைப்பிலே எடுத்து வந்திருந்தார் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய கவிதைக்களம் அமரர் ராஜலட்சுமி அம்மா